ஆணவத்தில் சிக்கி வினையை சம்பாதிச்சு அந்த வினையை கழிப்பதற்காக வந்த வினையை கழிக்க வந்த வேலையில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து சம்பாதிச்சு இப்படியே போக்கும் வரவும் போக்கும் வரவும் வரவும் போக்கும் போய் வந்து போய் இப்படியே. அப்ப அதுக்கு காரணம் என்ன? வினைப்பற்று. இப்படி போக்குவரவு கூறிய நம்முடைய ஆன்மாவை என்ன பண்றான் சிவபெருமான்? அந்த பற்றை அறுப்பான். சிந்தையில் திகழும் சிவன் பந்தித்த அப்படின்னா பிணித்துள்ள நம்ம எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்குதே அறம்பாவம் என்னும் அரும் கயிறு. சாதாரண கயிறு, யாராலையும் அறுக்க முடியாத கயிறு. அதனாலதான் மணிவாசகர் சொன்னாரு, அரும் கயிற்றால் கட்டி. உள்ள ஒரு கட்டு போட்டிருக்கிறார், தெரியல சாமி எனக்கு. அதுக்கு மேல தோல் போட்டார், புறந்தோல் போர்த்து கட்ட கட்டி தோல் போர்த்திட்டார். புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. வேற ஒண்ணுமே செய்யாது, ஒன்னே தான் செய்யுது, வஞ்சனையை. இப்படி நம்ம செஞ்ச பாவம் புண்ணியங்கிற 2 கயிறு, ரெண்டையும் என்ன பண்ணாரு? கட்டி தான் வச்சிருக்கிறார். இந்த கட்டு போறதுக்கு என்னங்க வழி? அது மணிவாசகர் சொல்றாரு, சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டு வித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே அப்படிங்கிறார். இப்ப இந்த கட்டை யாராலையும் அறுக்க முடியாது. என்னங்க வழி? அதே கழுண்டு போனாதான் ஆச்சு. அது கழுறதுக்கு என்ன வழி? இன்னும் சேர்த்து இருக்கமா ஒரு கட்டு கட்டுனீங்கன்னா, ஒரு கட்டு இருக்குது, அது கழுடணும், லூஸ் ஆகணும்னு என்ன பண்ணணுங்க? இன்னும் இறுக்கி ஒரு கட்டு கட்டினா ஏற்கனவே இறுக்கமா இருந்த கட்டு தளர்ந்து அது தானா கழுண்டு அந்த கட்டை. வினையெல்லாம் யாராலையும், அது வினைங்கிறது பாசம், ஆணவம் கண்மம் மாயை, பாசம் பதி பசு எல்லாம் அனாதி அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். அப்ப வினையெல்லாம் நாம் அறுத்தெறிஞ்சிட முடியாது. அதே கழுண்டு போகும். எப்ப? சிந்தை எனும் கயிறை சிவபெருமான் திருவடியில கட்டணும். அது யாருங்க கட்டுறது அப்படின்னா, அது அவன் தான் செய்யணும். மணிவாசகர் நான் போய் சித்தையை கட்டணும்னு சொல்ல, சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகன், அவன் தாங்க கட்ட வச்சான். அறம்பாவத்தை மட்டும் கட்டி விட்டவன் என்ன பண்ணா? பக்குவம் அடைஞ்ச உடனே சித்தம்ங்கிற கயிற்றுல திருப்பாதத்தை கட்டி அறம்பாவங்கிற கயிறை